ஒரு ட்ரிப் போயிட்டு இருக்கோம். பட்ஜெட் எப்படின்னு பாத்தீங்கன்னா, பட்ஜெட் வந்து இன்னும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு பாருங்க இந்த பெண்ட் எல்லாம் காமிக்குது. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மலையில ஓட்ட போறேன்னா கைஸ் ஏசியே வேணாம், சரியான குளிர். இது ஒரு பெரிய ஸ்டோரிங்க. ஏன் ரெண்ட் எடுத்தோம்னு சொல்லிட்டு பெரிய ஸ்டோரி. 2 ரீசனால தான் இங்க நடந்திருக்கு. ஒண்ணு நீங்க கைஸ் உண்மையிலேயே இந்த லொகேஷன் வேற லெவல்ல இருக்கு கைஸ். இது பாத்தீங்கன்னா ஃபிளார்ஸோட இதுவா சூப்பரா இருக்குங்க. இத பாருங்க, குணா கேவ் போலான்னு இருக்கோம் கைஸ். சரியான கூட்டம். So guys, welcome back to the new vlog. So இன்னைக்கு என்ன vlog பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ட்ரிப் போயிட்டு இருக்கோங்க. என்னடா சொல்றா? என்ன போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த கார்ல தான் போறோம். எங்க நைனா அப்புறம் என் தம்பி இருக்கான், மம்மி உள்ள இருக்காங்க. நாங்க எங்க போறோம் பாத்தீங்கன்னா, நாங்க வந்து கொடைக்கானல் போறோம். கொடைக்கானல் போயிட்டு இருக்கோங்க. கொடைக்கானல்ல போறோம் பாத்தீங்கன்னா, குரூப்ல போறோமான்னு பாத்தீங்கன்னா குரூப்ல போல. நம்ம குரூப் இல்லாம நம்ம வந்து இந்த கார்ல போறோங்க. ஸோ இந்த கார் வந்து என்னோட கார் இல்ல. ஸோ இது வந்து நம்ம வந்து ரெண்டல் எடுத்த காரு. ஸோ இது வந்து 4 நாளைக்கு ரெண்டல் எடுத்திருக்கோம். ஸோ ஏன் இந்த கார் ரெண்டல் எடுத்த பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து எங்க அப்பா அம்மா வந்து ஒரு ட்ரிப்பு கூட்டு போறேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளா கனவு எனக்கு ஒரு கார் வாங்கி கூட்டு போகணும் ஆசை. பட் என்னால இப்போதைக்கு கார் வாங்க முடியல. ஸோ அதனால ரெண்டல் எடுத்துட்டு எங்க அம்மா ரொம்ப நாளா எங்கேயா கூட்டிட்டு போன்னு கேட்டுருந்தாங்க. ஸோ அதனால மனசு கேட்காம கொஞ்சம் காசு எடுத்து வச்சு காரை வந்து ரெண்ட் எடுத்துட்டு இன்னைக்கு கூட்டு போறேன். எங்க அப்பா அம்மா மட்டும் இன்னைக்கு கூட்டு போறேன். ரொம்ப நாள் ஆசைங்க, ரொம்ப நாள் ஆசை. எல்லா மிடில் கிளாஸ் பசங்களுக்கும் ஆசை இருக்கும் இந்த மாதிரி அம்மா அப்பாவை கூட்டு போட்டு. வெரி குட் பிரில்லியன்ட். அந்த ஆசை வந்து இன்னைக்கு எனக்கு நிறைவேறிச்சு. நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் எங்க அம்மாவும், எங்க அம்மா அப்பா, தென் என் தம்பி. ஸோ நாங்க பாத்தீங்கன்னா குடும்பமும் பாத்தீங்கன்னா கொடைக்கானல் போறோம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். சேனல் யாராவது சந்தி நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் போட்டுக்கோங்க. மண்பாதை அப்படி கொடுத்துட்டே இருங்க. செலவுங்க லவ் யூ சோ மச். நாங்க பாத்தீங்கன்னா ஒரு டீ பிரேக்கு நிப்பாட்டி இருக்கோம். என் தம்பி வந்து வடை சாப்பிட்றான். ஸோ இதுதான் இந்த கார், நம்ம எடுத்த ரெண்டல் கார். ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஒரு புது கார் வாங்கணுங்க. புது கார் வாங்கி அந்த சொந்த காரில் போகணும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டல் காரில் போயிட்டு இருக்கோம். இதுதான் அந்த கார். சக்கரை போட்டுருக்கலாம்ண்ணா? தேங்க்யூ. ஸோ இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா டீயும் வடையும் சாப்பிட்டோம். 175 ரூபா ஆச்சு. ஸோ இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆரியாஸ் ஹோட்டல் சொல்லிட்டு போகிற வரல. பட்ஜெட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் வந்து ஒரு 2-3 மாதம் இருந்துச்சுங்க. ஸோ இதுக்காகவே 2-3 மாதம் சேர்த்து வச்சு எந்த ட்ரிப்பும் போகாம வந்து இதுக்காகவே சேர்த்து வச்சு அப்புறம் கொஞ்சம் காசு சேர்த்து இந்த ட்ரிப் போகிறோம். பரவாயில்ல, மம்மி டாடியோட போகிறோம், நல்லா செலவு பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய சேர்த்து வச்சேன். உண்மையில இந்த கார் நல்லா இருக்குங்க. ஆனால் ஓட்டும் போது சூப்பராக இருக்கு. ஆனால் இதுவும் வந்து ஓன் பண்ணணும்னு ஆசையாக இருக்கு. பட் கூட சீக்கிரம் வந்து ஓன் பண்ணிடுவோம். என்னென்ன பொருள் டிக்கில போட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, தனி பாட்டில் அப்புறம் பேகு உள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல்லு எங்க அம்மா ஸ்நாக்ஸ் ஐட்டம், தலைகாணி எல்லாம் எடுத்துட்டு வந்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஃபேமிலியா போனா இதெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி எடுத்துட்டு வருவாங்க. எங்க அம்மா இந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃபுல்லா போற வரல சாப்பிட்டுட்டே போலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருக்காங்க. நீ பொத்திட்டு உட்கார்ற. கைஸ் ஃபைனலி பாத்தீங்கன்னா நாங்க வந்து கொடைக்கானல் கிட்ட ரீச் ஆக போறோம். இன்னும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு பாருங்க இந்த பெண்ட் எல்லாம் காமிக்குது. இன்னும் 50 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மலையில ஓட்ட போறேன்னா அதான் கொஞ்சம் ஜாலியா இருக்கு. நான் வந்து ஓட்டினதே இல்லை, மலை மேலாம் ஓட்டினது இல்லை. நான் ஹைவே ஓட்டியிருக்கேன், லாங் ஓட்டியிருக்கேன். பட் மலை மேலே ஓட்டினதே இல்லை, தான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கும் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஜாலியா இருக்கும். எல்லாரும் வீடியோ பாருங்க. மலையில ஓட்டுறதும் ஜாலியா இருக்கு. ஒருத்தன் வாந்தி எடுக்கிறாங்க. கைஸ் ஏசியே வேணாம், சரியான குளிர். இப்படி கைட்டினா பயங்கரமா வந்து ஜில் 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 குளு குளுன்னு இருக்கு. நல்லா இருக்கு உண்மையிலே. வந்து கொடைக்கானல் வந்துட்டோம். இது வந்து ஏதோ ஃபால்ஸ்னு சொல்லி என் தம்பி நிப்பாட்டினா அதோ இந்த ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். பாத்தீங்கன்னா சில்வர் கேஸ்டா பார்க். கைஸ் ஃபைனலி பாத்தீங்கன்னா ரூம்லாம் செக் இன் பண்ணிட்டோம். ஸோ இதான் வந்து எங்களோட ரூமோட ஸ்டேவோட அந்த வியூ பாயிண்ட்டுங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே இந்த எங்களோட ரூம் காமிக்கிறேன். ஸோ இதான் எங்களோட ரூம் காமிக்கிறோம் உங்களுக்கு. ஸோ இதான் எங்களோட ரூம்ங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ இருக்கு. சூப்பராக இருக்குங்க. ஆனால் என்னன்னா இதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா குரங்கு தொல்லை அதிகமாக இருக்கா. ஸோ அதனால கதவு கொஞ்சம் மூடி வச்சிருங்க. விண்டோ கொஞ்சம் திறந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் மூடிங்க, அப்படியே திறந்துட்டு போயிடான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இதான் மிரரு, தண்ணி நம்மளுக்கு இது பிடிச்சிக்கிறதுக்கு. தென் டவல் கொடுத்துட்டாங்க. அங்கே சோப்பு இருக்கு. தென் டிவி பார்க்கலாம். இந்த சைடு ஒரு வியூ இருக்கு. தென் இதான் நம்மளோட பாத்ரூம். நாங்கள் லைட் எரியல, சாவி போடலையா, ஒரு நிமிஷம் இருங்க. ஃபைனலி என் தம்பி வந்து ரூம் கீ எடுத்துட்டு போயிட்டான். இப்போதான் ரூம் கீ வாங்கினேன். ரூம் கீ போட்டு தாங்க ரூமு. ஸோ நல்லா இருக்க ரூம் இது உண்மையிலேயே. ஸோ இது வந்து லா பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரூமு.
ரிவ்யூ என்னன்னு தெரியல, டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் தரேன். உங்களுக்கு வேணா நீங்க கொடைக்கானல் வந்தீங்கன்னா பாருங்க. நல்லா இருந்துச்சுன்னா இந்த ரூமோட ரிவ்யூ வந்து நாளைக்கு சொல்றேன். ஏன்னா இப்பதான் செக் இன் பண்ணிருக்கேன். ஸோ அதை செக் இன் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நாளைக்கு சொல்றேன். ஸோ கைஸ் இந்த ரூமோட வியூ பாருங்களேன், பயங்கரமா இருக்கு. ஸோ நாங்க டோட்டலா வந்து 2 ரூம் எடுத்துருக்கோம். சில நேரங்கள் கழித்து. ஸோ கைஸ் ஃபைனலி ரூமுக்கு வந்து செக் இன் பண்ணி நான் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டேங்க. ஸோ இதான் நம்மளோட காஸ்டியூம். ஸோ இதில் தான் நம்ம வந்து இன்னைக்கு ஃபுல்லாக இருக்க போகிறோம். ஸோ இது ஒரு ஜெர்கின் மாதிரி உள்ள பிளாக் டிஷர்ட் போட்டிருக்கேன். ஸோ உண்மையிலேயே ரூம் வந்து நல்லா இருக்குங்க, உண்மையிலே நல்லா இருக்கு. தென் அதுக்கப்புறம் நம்மளோட கார் வந்து நம்ம அந்த ரெண்ட் எடுத்த கார் வந்து அங்கே நிற்குது. ஸோ இந்த இடத்துல நிற்குது பாருங்க. ஸோ இது ஒரு பெரிய ஸ்டோரிங்க, ஏன் ரெண்ட் எடுத்தோம்னு சொல்லிட்டு பெரிய ஸ்டோரி. அந்த ஸ்டோரி என்னன்னா வந்து நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு காரில் போனா இருந்தோம். என் ஃப்ரெண்டு முஃபீத் அவனோட காரை தான் கொடுத்தான், அதெல்லாம் போலாம் இருந்தோம். எங்கள் அம்மா வந்து ஆசையாக வந்து எங்கேயாவது போகணும்னு ஆசையாக இருக்கடா, என்னை கூட்டு போடான்னு சொன்னோன்னே எனக்கு மனசு கேட்கலங்க. சரி போகலாமா அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் போட்டோம். அதுக்கப்புறம் வந்து சரி கோடை போகலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டு கையில் இருந்து கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு சரி அந்த காரில் போகலான்னு பார்த்தா அந்த கார் நாங்கள் போய் ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்தோம். அவர் நான் சொல்லிட்டு இந்த காரில் போக முடியாது தம்பி, இந்த கார் நின்றோம், ப்ளஸ் ஏசியும் இல்லைன்ட்டாங்க. எனக்கு மனசு கேட்கவே இல்லைங்க. அப்புறம் 2-3 பேர்ட்டு கேட்டு பார்த்தேன், பட் கார் அரேஞ்ச் பண்ண முடியல என்னால். அதுக்கப்புறம் நான் ஆச்சு மனசு கேட்கவே இல்லை. அப்புறம் வந்து பிளான் கேன்சல் பண்ணிக்கலாம் கூட எங்கள் அம்மா சொன்னாங்க. பட் மனசு ரொம்ப ஒரு மாதிரி இல்லை. எங்கள் அம்மா கேட்டது, எங்கள் அம்மா முதல் கேட்டது விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஈகோ டச் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நம்ம 2 கார் எடுத்தாது போடணும்னு சொல்லிட்டு தான் இந்த 2 கார் எடுத்தது. ப்ரோ ஏன் ப்ரோ தேவையில்லாத செலவு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, அம்மாக்காக எங்கள் அம்மா அப்பாக்காக எது வேணாலும் பண்ணுவேன். நான் போகிறதோட எங்கள் அம்மா அப்பா கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி பிளேஸ் காமிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருங்க. செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க மம்மி டாடி. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து அவங்க அம்மா அப்பா கூட்டு போன ஆசையா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் கூட்டு போவீங்க. இதெல்லாம் வந்து எனக்கு பல நாள் கனவு இன்னைக்கு நிறைவேறிச்சு. 2 ரீசனால தான் இங்க நடந்திருக்கு. ஒன்னு நீங்க, இன்னொன்னு மேனிஃபெஸ்ட். எப்பவுமே நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன், இது நடக்கும்னு சொல்லி மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அது கண்டிப்பா கடைசியில் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து நீங்க இல்லாம ஒன்றும் இல்லை. ஸோ உங்களால் தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இன்னைக்கு ஃபிளாஷ்னா யாருன்னா இன்னைக்கு உங்களால் மட்டும்தான் வந்திருக்கேன். ஸோ லவ் யூ ஸோ மச். ஸோ நம்ம பார்த்தீங்களா இந்த இப்போ ஸோ கிளைமேட் பாருங்க, கோடை கூட சூப்பராக இருக்குங்க. ஸோ இதுதான் நம்மளோட ரூமும் பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே நான் ட்ராவல் பண்ணுறது ரூம் வந்து ஒரு மட்டமான ரூம் இருந்தாலும் போதும், தூங்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி எடுப்பேன். பட் எங்கள் அம்மா அப்பா வராங்க, அதுக்காக வந்து நான் வந்து பரவாயில்ல நல்ல ரூம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ரூம் பார்த்து புக் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். ஸோ காசு வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சு, ஆனால் பட்ஜெட் கொஞ்சம் அதிகம் தான் இந்த வாட்டி. எப்பவுமே நாங்கள் தனியாக சோலோவாக ட்ராவல் பண்ணுவோம், பட்ஜெட் வந்து பார்த்து ட்ராவல் பண்ணுவோம். பட் எங்கள் அம்மா அப்பாக்காக இந்த வேணாலும் பரவாயில்ல, நான் வந்து பண்ணியாவன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய காசு சேர்த்து வச்சிருந்தேன். அந்த காசெல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்கேன். பட் பரவாயில்ல, எங்கள் அம்மா அப்பாக்காக ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு கூட சேர்த்து பண்ண காசை அது ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி சென்டிமெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி, பெரிய ஸ்டோரி. ஸோ அதுதான் குளிச்சு ரெடி ஆயிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில எங்கேயாவது போய் சுற்றி பார்க்கலான்னு இருக்கோம், குணாக்கே போகலான்னு இருக்கோம். அதுக்கப்புறம் நிறைய லொகேஷன் பார்த்துருக்கோங்க. அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து காரை வந்து ஹில்ஸ்ல ஓட்டுறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் ஹில்ஸ்ல ஓட்டினதே இல்லை, நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், லாங் போயிருக்கேன், சென்னையில மதுரை ஓட்டியிருக்கேன், திருச்சி கூட ஓட்டியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஹில்ஸ்ல ஓட்டுறேன். அது ஃபீலே சூப்பராக இருந்துச்சுங்க, ஜாலியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுங்க. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நம்மளும் சொந்தமாக ஒரு கார் வாங்குவோம். இந்த கார் வந்து நான் வந்து கார் ஓட்டி வரும்போது ஒரு கார் மேலேயே ஒரு ஆசை வச்சு, நம்மளுக்கு கார் வாங்க ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சேன். இல்லை நம்ம சூப்பர் பைக் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கார் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சூப்பர் பைக் இல்லை கார் வாங்கிட்டு சூப்பர் பைக் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்க என்ன பண்ணலான்ட்டு, சூப்பர் பைக் வாங்கிட்டு கார் வாங்கலாம், நம்ம கார் வாங்கிட்டு இல்லை சூப்பர் பைக் வாங்கலாமான்ட்டு. ஸோ சேனல் கேரா புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் கொடுங்க. ஸோ வாங்க நம்ம வண்டி எடுத்துட்டு கிளம்பா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குணாக்கே போலான்னு இருக்கோம். அப்புறம் இங்கே இருக்கிற இடத்துல சுற்றி பார்த்துட்டு ஸோ உங்களுக்கு அந்த லொகேஷன்லாம் சுற்றி காமிக்கிறேன். ஸோ வாங்க கிளம்பலாம். கைஸ் நாங்கள் வந்து ஃப்ளவர்ஸும் வாக்கிங் பார்க்க வந்திருக்கோம். எங்க அப்பா பாத்தீங்களா பயங்கரமா கோட்டு மாதிரி போட்டு ரெடி ஆயிட்டாரு. நானே என் தம்பி எல்லாம் வந்து பயங்கரமா ரெடி ஆயிட்டோம். ஸோ நாங்கள் வந்து இப்போ இந்த ஃப்ளவர்ஸும் வாக்கிங் போலான்னு இருக்கோம். கைஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த குக்கர்ஸ் வாக்குன்னு சொல்லி ஒன்று வந்திருக்கோம். இந்த வாக்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பில்டிங்லாம் பயங்கரமா தெரியுமா. ஸோ அதுக்காக வந்திருக்கோம். நிறைய கடைங்க வேற இருக்குங்க இங்க. இதுதான் அதோட லொகேஷன் என்ட்ரி. இது வந்து நம்ம டோக்கன் வந்து 80 ரூபா சார்ஜ் பண்றாங்க. per person 20 guys. ஆமா per person வந்து 20 சாரி 80 ரூபா சார்ஜ் பண்றாங்கல. per person 20. நாங்க 4 பேர் சேர்த்து 80 ரூபீஸ் கிட்ட வாங்கிட்டாங்க. சூப்பரா இருக்கும் இந்த வாக் ஸ்ட்ரீட். இல்ல பாடினி கிளவுட்ஸ். எங்க அம்மா அதை வந்து தண்ணியான்னு கேட்டாங்க ஒரு நிமிஷத்துல. கைஸ் உண்மையிலேயே இந்த லொகேஷன் வேற லெவல்ல இருக்கு. இது வாக் ஸ்ட்ரீட் 20 ரூபீஸ்க்கு வர்த்தான்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே வர்த்து. வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்க அந்த பூலாம் இருக்கு. எங்கள் அம்மா ஜாலியாக அதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குங்க உண்மையிலே. சில நேரங்கள் கழித்து கைஸ் இது பார்த்தீங்கன்னா ஃப்ளார்ஸோட இதுவா. ஸோ இதுக்கு வந்து டோக்கன் வந்து 50 ரூபீஸ் ஒரு பர்சனுக்கு. ஸோ நாங்கள் 4 பேர் நல்லா 200 ஆயிடுச்சு. ஸோ நல்லா இருக்கு. இவங்க வந்து எல்லாரும் நல்லா படுத்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. கிரவுண்டு மாதிரி இருக்கு. எல்லாரும் வந்து படுத்து அதுவும் கப்புள்ஸாக பார்த்துட்டு இருக்காங்களா. கழுத்துக்கு அடினு தோணுது. அவங்க கூட 100 வருஷம் வாழணும். சும்மா விளையாடுறதுலாம் இல்லை, அவங்க ஜாலியாக இருக்காங்க. நான் என் ஃபேமிலியோட ஜாலியாக இருக்கேன், அவ்வளோதான். மரம் ரொம்ப பெருசாகுது. என்ன மரம்னே தெரியல. வாவ்
சூப்பராக இருக்குங்க உண்மையிலே லொக்கேஷன். ஸோ அங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அந்த ஃப்ளவர்ஸ் தான் இப்போ பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்கோம். அந்த ஃப்ளவர்ஸ் பார்க்கறதா இப்படி நம்ம போயிட்டு இருக்கோம் உள்ள. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்களா ஃப்ளவர்ஸ், ரோஸ். எங்கள் அம்மா இதை பார்த்து எக்ஸைட் ஆகிட்டு இருக்காங்க. பயங்கரமாக இருக்குங்க இந்த ஃப்ளவர்ஸ்லாம். பறிக்காது இருக்கு. ஓகே, இதெல்லாம் பறிக்கக்கூடாது போட்டிருக்காங்க. இதெல்லாம் பறிக்கக்கூடாது. ஆனால் சூப்பராக இருக்குங்க. இதை பாருங்க, ஃபுல்லாக வந்து ஃப்ளவர்ஸ் மட்டும்தான். ஸோ அந்த இடம் ஃபுல்லாக அது வரைக்கும் மேல் நல்லா இருக்குங்க. இதெல்லாம் என்ன பூனே தெரியல, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வகையான பூலாம் இருக்குது. நிறைய பூ இருக்குது. இந்த பக்கம் ஒரு பூ இருக்குது, இந்த பக்கம். ஆனால் கலர் கலராக வச்சுருக்காங்க. எல்லா கலர்லேயும் ஒன்று வச்சுருக்காங்க போல தான் பாட்டில். ஆனால் இதெல்லாம் வந்து இது வைக்கிறதோட இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல. இது பாருங்க. அவ்வளோதாங்க. அங்கே பாருங்க, கட்லாம் பண்ணி அதில் நேம்லாம் நம்ம கிரியேட் பண்ணுறாங்க பாருங்களேன். சூப்பராக இருக்கு. அவ்வளோதாங்க. சரி, இது முடிஞ்சிருச்சு. நாங்கள் வெளில போகலான்னு இருக்கோம். இதுனா அது ஹிஸ்டாரிக்கல் சேல் சம்திங் போட்டிருக்குங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பைனாப்பிள் இது வாங்கியிருக்கோம். இது 150 காஸ்ட் வந்துச்சு. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. தேன் கொடுங்க மேடம். பைனாப்பிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேனும் வாங்கியிருக்கோம். ஸோ பியூராக இருக்குமா. ஸோ இது வந்து கவர்மெண்ட்டோட இதனால இங்கே நாங்கள் வாங்கினோம். ஆமாம், இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து இது வந்து உண்மையிலேயே கவர்மெண்ட்டோட இதுவா. இதே பாருங்கள், கவர்மெண்ட்டோட சீல் போட்டிருக்கு. இங்கே தான் நம்ம எடுத்தோம். 170. அப்புறம் இது 1. 1 மணி நேரங்கள் பிறகு. ஸோ கைஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா பில்லர் ராக் வந்திருக்கோம். ஸோ இதுதான் பில்லர் ராக் லொக்கேஷனுங்க. பயங்கர மிஸ்டாக இருக்குதுப்பா. ஸோ கைஸ், அந்த பில்லர் ராக்கில் இன்னும் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. அதாவது குணா கேவ் போகலான்னு இருக்கோம். ஸோ அதனால் போய் திருப்பி போய் கார் எடுத்துகிட்டு வரலான்னு இருக்குங்க. 1 கிலோமீட்டர் கார் நடந்து போக முடியாது. காரை வந்து அங்கே பார்க்கிங்கில் விட்டு வந்தேன். போய் எடுத்து வரலான்னு இருக்குங்க. நாக்கு தள்ளுதுவா. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ரைஸ் ஃபைனல் நாங்கள் குணா கேவ் வந்துட்டோம். ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் வந்துட்டோம். பார்க்கிங் தான் இடம் இல்லை. இந்த குடோனுக்குள்ளே தான் விட்டு வந்தோம். நாங்கள் அடிச்சு பிடிச்சி போயிட்டு இருக்கோம். 4:30 க்ளோஸ். இன்னும் 5 நிமிஷம் தாங்க இருக்குது. எப்படியா உள்ளே போயிட்டு வந்துடலான் இருக்கோம். கைஸ் ஃபைனலி குணா கேவ் வந்துட்டோம். கைஸ், சரியான கூட்டம் குணா கேவ். ஸோ பயங்கரமாக இருக்கு. ஆனால் வந்து சரியான கூட்டமாக இருக்குது. வரதா இருந்தால் வீக் டேஸில் வந்தால் வீக்கெண்டில் வந்து மாட்டிக்காதீங்க. இந்த கூட்டத்தை பாருங்க. நாங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தோம். குணா கேவ்லாம் நல்லா இருந்துச்சு உண்மையிலே. ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு வந்தோம். என்ன கூட்டமாக இருக்குது. அந்த மேலே ஏறதும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடி மூட்டமாக இருக்குங்க. ஃபுல்லாக பயங்கரமாக இருக்குது. கூட்டம் சரியான கூட்டங்க. வரீங்கன்னா வீக் டேஸில் வாங்க, வீக்கெண்டில் வராதிங்க. ஸோ கைஸ், இன்னைக்கு டே 1ல் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 4-5 இடம் தான் சுற்றி பார்த்தோம். அதனால ஃபுல் டயர்ட் ஆயிடுச்சு. குணா கேவ் போனோம். அப்புறம் இந்த பேர்ட் அந்த ஃப்ளார்ஸ் போனோம். வேற அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்டு ஒரு வாக்கு. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு வியூ மாதிரி இருந்துச்சுங்க. அது நல்லாவே இல்லை, ஆனால் போனோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, ரிட்டர்ன் இப்போ வந்து திருப்பி ரூமுக்கு போயிட்டோம். ஏன்னா சுத்தமாக தூங்கலை. ஸோ அதனால போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் நாங்கள் ஏஞ்சி திருப்பி ஊர் சுத்த போறோம். கொடூரமா இருக்கு. பாகுபலியோட பைசன் கூட பார்த்தோம். அது கூட பார்த்து நாங்கள் வந்து வீடியோலாம் எடுத்து வச்சோம். அதெல்லாம் உங்களுக்கு அட்டாச் பண்றேன். ஸோ கைஸ், ஃபைனலி வந்து ஹோட்டலில் சாப்பிட வந்திருக்கோம். மணி பார்த்தீங்கன்னா 8 கிட்ட ஆயிடுச்சு. ரொம்ப பசி. மதியானம் கூட சாப்பிடல. ஸோ அதனால வந்து ஸ்டே பண்ண ஹோட்டல்லேயே சாப்பாடு கேட்டாங்க. ஸோ அதனால சாப்பிட்றதுக்கு வந்துட்டோங்க. நல்லா இருக்கு இந்த ஹோட்டலில். சாப்பாடும் நல்லா இருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி வர்த்தி தான். நன்றி நன்றி நன்றி.